ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்பீக் நோ ஈவில் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கப்பல் வந்து பார்த்திங்கன்னா லூசி, அப்புறம் வந்து பென்னோட டாட்டர் வந்து அக்னேஸ், இவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலிக்கு டூர் போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு கப்பல் வந்து மீட் பண்ணுறாங்க. ஜேம்ஸ் மெக்காய் நடிச்சிருக்காரு மெயின் கேரக்டரில். அவர் வந்து பாடின்ற கேரக்டரில் வராரு. அவருடைய ஒய்ஃப் வந்து ஷியாரா, அதுக்கப்புறமா அவங்களுடைய சன் ஆண்ட் வந்து இவங்களுடைய பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கப்பல் இருக்காங்க இல்லையா, ஜேம்ஸ் மெக்காய், அதுக்கப்புறம் ஷியாரா, இவங்களோட ஒரு பையன் இருக்கான். இவங்க பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பையனுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராப்ளம், டங்கு வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி ப்ராப்ளம். அதனால் வந்து கம்யூனிகேட் வந்து அந்த பையனால் சரியாக பண்ண முடியாது, சரியாக பேச முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஷார்ட் பீரியடில் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இவங்களுடைய ஊருக்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க பாருங்களேன். லூயிஸ் சொல்கிறாங்க கொஞ்ச நேரமாக தான் அவங்களுக்கு தெரியும், பட் அதுக்குள்ளே நம்ம வந்து அவங்க கூட வந்து போகிறதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சும்மா போயிட்டு வரலாமே, நமக்கு ஒரு சீனரி வந்து நல்லாயிருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களை வந்து வரவேற்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த கப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க, வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக பழகுறாங்க. பட் அப்பப்போ அவங்களோட வேர்டு கேரக்டர்ஸ் வந்து வெளிப்படுது. வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாகவும் இருக்காங்க, ரொம்ப வேர்டாகவும் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுடைய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் மெக்காய் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய பெட்டில் போயிட்டு அவங்களோட ஒய்ஃபு ப்ளஸ் அவங்களுடைய பையன் கூட வந்து படுத்திருக்காங்க. லூயிஸ் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஐயோ இதெல்லாம் வந்து என்னால் அக்செப்டே பண்ண முடியாது, என்ன பண்ணலாம், நம்ம வந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி இப்போ வந்து நைட் அவங்ககிட்ட சொல்லாமல் இவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க பாருங்களேன். கிளம்பி போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை கையில் வச்சுருக்காங்க. எனக்கு அந்த பொம்மை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. ஸோ அந்த பொம்மை எடுக்கிறதுக்காக இவங்க வந்து திரும்பி போகிறாங்க பாருங்கள். திரும்பி போகிறப்ப இவங்க வந்து முழிச்சிருக்காங்க. நீ என்ன சொல்லாமல் போகிறப்ப கூட சொல்லாமல் போகிற, அப்படின்னு நாங்கள் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். அப்படி கன்வின்ஸ் ஆகிடுறாங்க. அவங்க பேச்சை கேட்டு இவங்க வந்து கன்வின்ஸ் ஆகி இந்த அமெரிக்கன் கப்பல்ஸ் வந்து இங்கேயே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுறாங்க. அப்படி ஸ்டே பண்ணுறப்போ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு சீன்ஸ் வரும். அந்த அந்த பையன் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா அக்னேஸ் இவங்களுடைய பொண்ணுகிட்ட எனக்கு உடம்புல இவ்வளோ காயம் இருக்குது, அவ்வளோ காயம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் ஏதோ சொல்கிறதுக்கு வரான், அக்னேஸ் கிட்ட வந்து சொல்கிறதுக்கு வரான். அவங்க பையன் ஆண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா பாக்கெட்டில் இருக்கிற ஒரு சாவியை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன சொல்ல ஒரு ரூம் மாதிரி அக்னேஸை கூப்பிட்டு போய் காட்டுறான். அப்போ போய் பார்த்தாக்கா இவங்களும் மாதிரியே பல கப்புள்ஸ் அங்கே வந்து வந்திருக்காங்க. பல கப்புள்ஸ் வந்து அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சூட்கேஸு, அவங்களுடைய செல்ஃபோன்ஸு எல்லாத்தையும் அந்த என்ன சொல்கிறது ஒரு அண்டர் கிரவுண்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஃபோட்டோ ஆல்பம்ஸ் இவங்க கூட சேர்ந்து இவங்க எப்படி வந்து ஃபஸ்ட்டு இட்டாலியில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்களோ அதே மாதிரி அவங்களும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. அதேமாதிரி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஃபோட்டோவாக காட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு ட்விஸ்ட் ஒன்று வருது பார்த்திங்கன்னா. ஒரு ஃபோட்டோவை காமிச்சிட்டு அவங்க கூட ஆண்ட் நிற்கிறான் வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் நான் அப்படின்னு அதில் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய டங்கு வந்து ஃபுல்லாக வந்து வெளியே காமிச்சு வந்து சும்மா ஒரு போஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கான் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அப்போ நமக்கு வந்து புரிஞ்சிடுது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஐயோ இந்த அக்னேஸ் கேட்டு ஷாக் ஆகிடுறா வந்து பார்த்திங்கன்னா. இப்போ இதில் பாரு என்னோடய டங்கு வந்து ஃபுல்லாக இருக்குது, இவங்க வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனில் காட்டுறான். என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா. அக்னேஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் காட்டுறாங்க பாருங்களேன். இப்போ அவங்க அம்மா வந்து வெளில நம்ம யார்கிட்டையும் காமிச்சிக்காமல் அவங்க ஹஸ்பண்டு பெண்ணையும் கூப்பிட்டு வந்து காமிச்சிடுறாங்க. இப்போ நம்ம யார்கிட்டையும் காமிச்சிக்காமல் அப்படியே கேஷுவலாக போகிற மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் வந்து அக்னேஸ் வந்து என்னால் கேஷுவலாக நடக்க முடியாது, எதுவுமே நார்மலாக இல்லை, நான் மட்டும் எப்படி நார்மலாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உனக்கு வந்து நீ சின்ன பொண்ணு தான், உனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, எனக்கு வந்து இங்கே இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதனால் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு நான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் நடக்குது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்துச்சு அப்படின்றதான் மீதி கதை. இதுக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.